எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு NSW அகாடமி. ஸோ டிஎன்பிசி தரப்புலேருந்து ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் ஷெடியூலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. லேட்டஸ்ட்டு ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் நிறைய பேர் கேட்குறாங்க, இது எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணாலே வந்துடுங்க. இல்லை நம்மளோட ரெஸ்பெக்டிவ் டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளேயே வந்துடும். இல்லை ஜஸ்ட் நீங்கள் டிஎன்பிசி ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் 2025 அப்டேட்டட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து குரூப் 4 பார்த்துடலாம். குரூப் 4 அப்படிங்கிறது வந்து அக்டோபர் மாதம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த மாத இறுதி வந்து எதிர்பார்க்கலாம் என்பது என்னோட தனிப்பட்ட ஒரு கணிப்பு. ஓகேங்களா? இந்த மாத இறுதி எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, சார் பிஃபோர் தீபாவளியே வந்துடுமா அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த வாரம் வரும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தால் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்து அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆயிடலாமா தானேங்க. நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆயிடலாம். ஓகே, லெட்ஸ் சி. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் 2025. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரி போஸ்ட் வந்து ஜனவரி 2026. ஆனால் உண்மையாலுமேங்க நம்ம டிஎன்பிசி அப்படி நினச்சி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த குறித்த நேரத்தில் குறித்த தேதியில் கரெக்டாக வந்து எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. இந்த சான்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் ஆகலை சார், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்கமிங் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களாங்க? அப்கமிங் வந்து சரியாக வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகேங்க. நான் ஆஃப்டர் வீடியோ நான் வந்து பார்த்துக்கிறேன். நான் ஒரு சில நானும் கொஞ்சம் வந்து பார்த்துட்ருக்கேன் இந்த இதெல்லாமே என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லைங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் 4 2026க்கான பேட்சஸ் அப்படி எல்லாமே கேட்குறீங்க. ஓகே, கிவ் மீ சம் டைம், ஐ வில் அப்டேட். ஓகே, ஸோ கிவ் மீ சம் டைம், ஐ வில் அப்டேட்டு. அதே மாதிரி இந்த ரிசல்ட் நிறைய பேர் சும்மா வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. சார் குரூப் 4 ரிசல்ட்ஸை பற்றி பயமாக இருக்குது சார், என்ன ஆக போது தெரிலையே, இந்த தடவை அவ்வளோவா நல்லாவும் போடலை, கட் ஆஃப் கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நோ நீட் டு வரீங்க, சரிங்களா? எக்ஸாம் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. என்ன ரிசல்ட் வந்தாலும் வி வில் ஃபீஸ். இஃப் பாஸ்னால் அடுத்து என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், இந்த மாதம் முடிஞ்சிருச்சுன்னா 2 மாதத்தில் பிளானர் வரப்போகுது, அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வரோம். அதில் அழகாக குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 ஒரு நல்ல ஒரு வேக்கன்சியோட வரும் அப்படிங்கிறது ஒரு என்னோட நம்பிக்கை. நான் அதான் எதிர்பார்க்குறேன். வந்தால் நல்லா இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம 2026 கூட பார்த்துக்கலாம். இல்லை சார் ஆல்ரெடி ரொம்ப டைம் கொடுத்து இதாகிடுச்சு, இதுக்கு மேலே டைம் இல்லை சார் அப்படின்னா நம்ம ஒர்க் போய்ட்டு கூட பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஒன்று அப்டேட் பண்ணுறேன்னா, ஏன்னா நீங்கள் அடிக்கடி இதை பற்றி கேட்குறனால இதை பற்றி நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் ஷெடியூல் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடுங்க. இது ஒரு தனியாக ஒரு வீடியோ பதிவு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் கேட்டாங்க, அவங்கள மதித்து இந்த வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களாங்க? ஸோ நாளையிலேருந்து அடுத்த திருப்பமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.